இன்னைக்கு பயம்தான் மனுஷனுடைய ஒரு பெரிய எதிரியாய் இருக்கிறது. ஆமாங்க, நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பயம் வந்துட்டாலே போதும், அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே மாறிடும். அவங்களால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட முடியாது. அவங்க செய்ய நினைக்கின்ற அந்த காரியங்களையும் அவங்களால செய்ய முடியாது. அப்ப இந்த பயம் வந்துட்டாலே ஒரு மனுஷன் காலி. தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கடனை நினைத்து நீங்க பயப்படலாம், இல்லை ஒருவேளை உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பயப்படலாம், இல்லை ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை நினைத்து நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, God has given us the power. He has given us love. அப்போ இன்னைக்கு இந்த பயத்தை பார்த்து நீங்க சொல்லணும், என்னை விட்டு வெளியே போ என்று. இந்த பயத்தை பார்த்து நீங்க சொல்லணும், நீ நினைக்கிறத போல என்னுடைய சரீரத்திலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்க சொல்லும் பொழுது இந்த பயம் தானாகவே உங்களை விட்டு வெளியேறும். ஆமாங்க, கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக இன்னும் வாங்க, இந்த பயத்திலிருந்து நீங்க வெளியேறுவீங்க. God bless you.